இந்த சீனந்த சிங்கர மேடையில் நான் பிரார்த்திக்கின்ற பொழுது என்ன யாரு கவனித்தாயா? என்ன நீ ஏன் எனக்கு தெரியாது? நீங்க யாருன்னு எனக்கு தெரியுமே. எப்படி சொல்லு பார்க்கலாம். நீ பண்ணி குத்துறவன் தானே? என்ன சொல்ற? பண்ணி குத்துற ஆளுதானே? ஆமா, நீ எதை வச்சு அப்படி சொல்ற? என்ன சூடாயத்தை வச்சிருக்கிறிய? பண்ணி குத்துற சூடாயம். டேய், நீ நினைப்பவன் வேறு, நான் வேறு. ஏனென்றால் பண்ணி குத்தும் வேலைக்கு எத்தனை முகம்? எத்தனை மூஞ்சி இருக்கு? ஒரு முகம். இதுக்கு எத்தனை இருக்குது? யாருக்கு? உனக்கு என்ன தெரியுமா? உன்னை போல் துஷ்டர்களை அவமாய்க்கக்கூடிய என் கையில இருக்கக்கூடிய மான்மலை என்று சொல்லக்கூடிய சூழாயுதம் உடல்ல போது ருசி பார்த்தோடும் ஜாக்கிரதை. இங்க திரும்புங்க. இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க யாருன்னு. எப்படி? நீ பாம்பாடுறவன் தானே? நான் சொல்ற பாம்பெல்லாம் வச்சிருக்கீங்களா? அது இல்லையா? அதுவெல்லாம் கிடையாது. அப்ப நீங்களே சொல்லுங்க யார் நீங்க? இரண்டு மாதம் இந்த சேர்ந்த சிங்கார மேடை யாரால் அலங்கரிக்கப்பட்டது? இந்த சக்தி வேலு. என்ன பெத்தம்பட்டி ஜலம் என்றால் நமக்கு ஒரு சொந்தமான தாய் திருநாடு. இந்த தாய் திருநாட்டில் இருந்து இல்லையா? இன்னும் ஸ்ரீ சென்றாய பெருமாள் சுவாமிக்காக வேண்டி இன்னும் ஆண்டிப்பட்டி இந்த சிவதாபுரம் பனங்காட்டில் வாழ்ந்து வரக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய ஐயா சக்திவேல் ஐயா அவர்கள் காளியப்பன் வசந்தா அவருடைய குமாரன் இன்னும் சக்திவேல் அவர்களும் மருமகள் பிரேமா அவர்களும் இன்னும் தேவிகா அவர்களும் இன்னும் புனிதா அவர்களும் இன்னும் மாலதி அவர்களும் இன்னும் மணிகண்டன் அவர்களும் மற்றும் அவருடைய குடும்பத்தார் அனுமதிப்பவர்களும் ஒன்று சேர்ந்து இன்று இரவு தாங்கள் வைத்த கோரிக்கை நிறைவேறியபடியால் இன்று இரவு நாடகம் வச்சிருக்க. எதற்காக தெரியுமா இந்த வேண்டுதல? இல்ல எனக்கு தெரியாது. இன்னும் பிரேமாவுக்கும் இன்னும் சக்திவேல் அவர்களுக்கும் நீண்ட நாட்களாக ஆண் புத்திரன் இல்ல, ஆண் குழந்தை இல்ல. அப்படி என்பதற்காக இந்த சென்றாய பெருமானத்தில் வந்து அவருடைய குறைகளை கூறி தாங்கள் வைத்தார்கள் வேண்டுதலை. எங்களுக்கு ஒரு ஆண் புத்திரன் பிறந்தா உனக்கு இந்த மாதிரி ஒரு தெருக்கூத்து நாடகத்தை விடுறோம் அப்படின்னு சொல்லி இந்த சாமி இடத்துல வைத்த கோரிக்கை நிறைவேறியது. இந்த ஆண் புத்திரன் பிறந்தபடியால் இன்று இரவு அவர்கள் வைத்த கோரிக்கை நிறைவேறியபடியால் இன்று இரவு நாடகம் அரங்கேற்று செய்திருக்கிறார். அவங்க வேண்டுதலை வச்ச மாதிரி நாடகத்தை நிறைவேற்றிட்டாங்க. இந்த நாடக அரங்கேற்றம் செய்த அன்பு நல்ல உள்ளங்கள் அனைவற்றவர்களுக்கும் நம்முடைய நாடகத்தை கண்டு மகிழ வந்திருக்கும் அன்பார்ந்த ரசிக பெருமக்கள் அனைவற்றவர்களுக்கும் நம்முடைய சரஸ்வதி நாடக சபாவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அது மட்டுமின்றி என்னப்பா அது மட்டும் அதாவது நம்முடைய நாடகத்துக்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இன்னும் சேலம் வெள்ளாரப்பட்டியை சேர்ந்த கருப்பூர் வெள்ளாரப்பட்டியை சேர்ந்த ஐயா செல்வம் ஐயா அவர்கள் சேலம் வெள்ளாரப்பட்டியை கருப்பூர் வெள்ளாரப்பட்டி குழப்பம் வரக்கூடாது. அதுல அதாவது நம்முடைய நாடகத்துக்காக வருகை புரிந்திருக்கிறார். என்ன இந்த தமிழகத்தில் இந்த தெருக்கூத்து கலை அழியக்கூடாது கண்டிப்பா அப்படின்றதுக்காக அவர் எங்க வேலை செய்யறது தெரியுமா? அவர் வேலை செய்யறது எனக்கு எப்படி சேலம் ஸ்டீல் பிளான்ட், சேலம் ஸ்டீல் பிளான்ட்ல ஒர்க் பண்றாரு. அவருக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? அந்த தெருக்கூத்து கலைய அதாவது தன் கைகள் மூலியமாக இந்த அதாவது எடுத்து தன்னுடைய சேனல் ஆகிய வேதா சேனல்ல உலகமெல்லாம் ஒளிபரப்பி இந்த தெருக்கூத்து கலைஞர்களுக்கு ஒரு பேரும் புகழும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக முன் வந்திருக்கிறார்.
அவர்களுக்கு நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இன்று அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாடகம் என்ன? பரமசிவன் பொறப்பு. பரமசிவன் வரம் தர்றதுங்க. அதாவது சிவ புராணத்தில் ஓர் பகுதியை வழங்கக்கூடிய மார்க்கண்டேயர் நாடகம். ஆமா, மார்க்கண்ட பிறப்பு. இந்நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். இந்நாடகத்தில் நான் தற்பால் விஷயமாக பத்திரிக்கிறீங்களே, நீங்க யாரு, என்ன பேரு, அதை சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு முன்பதாக எனக்காக அன்பளிப்பு வழங்கிய குழந்தை செல்வங்கள், என்னமா பேரு? பிரியா. நான் பிரியா பாப்பா அவர்களும் தம்பி இல்ல லோகேஷ் அவர்களும் சக்திவேல் அவர்களும் அவருடைய சொத்துல இருந்து நமக்காக அன்பளிப்பு வழங்கி இருக்கிறார். அவர்களுக்கு 100 ரூபா கொடுத்து வச்சுக்கணும். 10 மணிக்கு ஒரு 10 ரூபா காணும். என்ன சாமியார் சாமியார் நீதி நேர்மை வேணாமா? இல்லதானே எடுத்துக்க உனக்காகவே வச்சிருக்கேன். பணத்தை எடுத்துக்கப்பா. கேப்பார் பேச்சு கேட்டு அழிஞ்சு போகாத. சுகன்யா அவர்கள் அவருடைய சொத்துல இருந்து 50 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார். அவர்களுக்கு நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். யாரு ஓட்டர் கிடையா அப்படின்னு என்ன புத்தி ஒண்ணு போகலையா? அவங்களும் காசு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாக்கு. நீங்க யாரு பேரு? யார் தெரியுமா? இப்பொழுது புரிந்திருக்குமே? என்ன சொன்னீங்க? ஒண்ணும் புரியலையா? என் பேரோ நான் சொல்றத கரெக்டா சொல்லணும். நானும் சொல்லணுமா? சொல்லுங்க. என் பேரோ பரமேஸ்வரன். சர்வேஸ்வரன். நீங்க எங்களுக்கு தெரியாதா? நான் சொல்ற மாதிரி சொல்லு. சொல்லி பரமேஸ்வரன். பரமேஸ்வரன். சர்வேஸ்வரன். உள்ளூர் தாங்க முடியாதான் ஆளப்பாடு அறுவரிச்சு போடுறான். சர்வேஸ்வரன். திருநீலகண்டன். போதை அதிகமா இருக்கும். எதுக்கு? திருநீலகண்டன். ஏண்டா திண்ணையில கிடந்ததே நான் சொன்னேன். திருநீலகண்டன். திருநீலகண்டன். ஏய் திருநீலகண்டன் அப்படி சொல்லு. திருநீலகண்டன் அது வந்து எங்க ஊர்ல நீலகண்டன். சாம்பசிவன். சந்திரசேகரன். சந்திரசேகரன். கங்காதரன். கவரி மனோகரன். இப்படி சொல்லக்கூடிய 2011 திருமணித்த என் பேரோ பரமேஸ்வரன். இத்தனை பெயர்கள் கொண்ட நீ ஒரு பித்தலாட்டக்காரன். என்ன சொல்ற? நீ பொய் பேசுற. எப்படி? ஏன் சாமி, நான் இத்தனை பேரெல்லாம் இருக்குது எனக்கு. ஆமா. அப்படின்ட்டு 2000 நேத்திரம் என்றால் என்ன? கண்ணு. உங்ககிட்ட 2011 நேத்திரம் இருக்குதா? எல்லாமே என் உடல்ல இருக்குது. புழுவுரா இருக்க, இதை நம்பாதீங்க. ஏன்? இவருக்கு இருக்கிறது 2 கண்ணு, நெத்தியில ஒரு கண்ணு, 3 கண்ணு தெரியுது. 2011 எங்க இருக்குது? நான் சொல்றத கரெக்டா கணக்கு போடணும். கை விரலோட
எதுக்கு கவுச்சடிக்கு வேணும்டா. கணக்குல கணக்கில் விடுங்க. சொல்லு. எனக்கு சிரமம் 5. அஞ்சு. ஒரு சிரத்துக்கு 2 கண்ணு எவ்வளவு? 5 2 10. என் நெட்டு கண்ணு சேர்த்துனா 11. இன்னும் எவ்வளவு வேணும்? நீ 2000 வேணும். அதுதான் கொடுத்துட்டு இருக்கிறமே. என்ன சும்மா தர்றேன். சரி சொல்லு. என் கழுத்துல இருக்கக்கூடிய ஆதிசேஷன் இந்த பாம்புக்கு 1000 சிரம். 1000 தானே. ஒரு சிரத்துக்கு 2 கண்ணு எவ்வளவு? ஒரு சிறுசுன்னா ஒரு 20 அது ஒரு 213. ஓய், நீ தெரிஞ்சு நீ படிச்சவ எப்படி? என்னங்க கணக்கு பண்ண வேலை இல்லை, அப்படி இப்படி கணக்கு பண்ண வேலை கொடுத்து. அப்படி 2011 படித்த என் பெயர் பரமேஸ்வரன் அந்த போதும் நான் எங்கே வாழ்ந்து வருகிறேன்? நான் வாழக்கூடிய சாம்ராஜ்யம் எதுங்க? உலகத்திலேயே உயர்ந்த மலை. பாட்டி உலகத்திலேயே உயர்ந்த எங்க பாட்டி என்ன? அது உங்க தாத்தனை கேட்கணும். ஏன்டா அப்படி கிளம்ப பண்ண? அது ஏன் அப்படி பண்ணாரு? எந்த மலை? உயர்ந்த மலை எது? இது எங்க இருக்குது சாமி? உலகத்திலேயே உயர்ந்த மலை வெள்ளகிரி, கைலகிரி. வெள்ளிங்கிரி, கைலங்கிரி. அப்படி வாழ்ந்து வந்தாலும் ஏய், நான் யார மனமுடித்தேன் தெரியுமா? ஐயோ, கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? ஏன் செய்யக்கூடாதா? சாமி, அன்னைக்கு இருக்கு நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன். அம்மா பொண்டாட்டியா? இல்ல, உங்க பொண்டாட்டி யாரு? அன்னைக்கு இருக்கு ஊருக்கு போயிட்டேன். யாரை கல்யாணம் செஞ்சீங்க? என் மனைவி யார் தெரியுமா? தெரியாதுங்க. உமா மகேஸ்வரி. ஈஸ்வரி. சரி. அப்படி திருமணத்தை செய்து நான் கைலகிரியில வாழ்ந்து வந்தாலும் ஏய், எனக்கு என்ன தொழில் தெரியுமா? என்ன தொழில் தெரியாதுங்களே. என்ன தொழில்? நீ பேசாம. வந்து இங்க பாரு, என்ன தொழில் சொன்னாங்க? நான் சொல்றேன் கேளு. எனக்கு தெரிஞ்ச வரணும் நீ என்னோட பழகினதுல இருந்து இது நாள் வரைக்கும் ஒரு பெருந்தன்மையான கோமாளி, பெருந்தன்மையான காமெடி நடிகன்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். சேர்வாரோட சேர்ந்து இப்படி கெட்டு போக என்ன செய்து உங்களோட சேர்ந்தது? என்னுடைய அப்ப நான் தான் உனக்கு இதெல்லாம் பழக்க சொன்னா நீங்களும் சாமி எனக்கு குருநாதர். அப்படியா? சிசியா, இதை வைத்து பிழைத்துக்கொள். அதே சொல்லுங்க, எங்க ஒரு மனைவி பேர் சொல்லுங்க. நான் மனமடித்த என் மனைவி யாரு? உமையவள், ஈஸ்வரி, சக்தி, இப்படி பல நாமங்களை பிடித்த என் மனைவி உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி பார்வதி தேவியார் உங்களுடைய மனைவி. அப்படி திருமணத்தை செய்து சரிங்க. எனக்கு என்ன வேலை? என்ன வேலை சாமி? யானை முதல் எறும்பு கடைசி 84 ஜீவபேதங்களுக்கும் அன்றாடம் படியெடுக்கக்கூடிய வேலை. ஓ, நீங்க ரேஷன் கடையில வேலை பண்றீங்களா? ரேஷன் கடையிலயா? ஆமா, அவர்தான் படியாக்குறாரு, அரிசி போடுறாரு. அங்க போய் என்ன வாங்குற? அரிசி வாங்குவோம். அந்த அரிசியும் நான் தான். எப்படி சாமி அரிசி நீங்க அவங்க ஊற வைக்கிறாங்க, நீ உங்களை ஊற வைக்க முடியுமா? ஏய், அரிசி அப்படின்னு நான் தான் சொன்னல. எப்படி நீங்க? அரி என்பது யாரு? அரி என்பது நாராயணன், என் மைத்துனர். ஆ. இந்த சி என்பது
சி என்பது உங்க பேரை குறிக்கும், சிவன் என்று குறிக்கும். இது ரெண்டையும் சேர்த்து சொல்லு. சி ஆ ஓய் சி அரி. கரெக்ட். ஆ அதேதான். சி அரியா. அப்படியா? அரிசி. ஆஹா. ஓ அரிய முன்னாடி போட்டு சீய பின்னாடி போடு. ஒரு பக்கம் போடு. அரிசி. சரியா? ஆமா என்ன ஆமா அரிசி என்பது நீங்க நான் மாயவரை ஒத்துக்கிறேன். சரி. இந்த கோதுமைங்கிறது என்ன? அது பெண் தெய்வம்டா. ஓ அதனாலதான் நடுவுல பள்ளமா இருக்கு. அதுக்கு தான் ஒண்ணு நான் அவங்ககிட்ட போக வேண்டாம் அப்படி சொல்றது. யாவாயும் பேசாம இருக்குமா? போய் தூங்குறது விட்டுட்டு அதை உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு ஓட்டு போட்டுட்டாமா? ஏன் பேசாம இருக்க வேண்டியது? யார் சொல்லிட்டு இருக்கிற? என்னத்தானே சொல்லிக்கிறீங்க. சரிங்க, அப்படி பழியறக்கக்கூடியது உங்களுடைய வேலை. அப்படி படியலைக்கும் தொழிலாக்கி இருந்தாலும் டேய், ஓய். இன்று இந்த கைலகிரி தேடி அதாவது ஒரு பக்தன் வந்து கொண்டிருக்கிறார். உங்களை வணங்குவதற்காக ஒரு பக்தன் வந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு என்ன செய்யணும்? அவரை நான் காத்து புரியும் காத்து கொடுங்க. காத்து கொடுக்கறது காத்து அருளுங்க. காட்சி காட்சி